வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேக் நெக் டிசைன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிசைனை வந்து எல்லா பிகினர்ஸுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆம்கோல் மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நெக்லைன் வந்து கட் பண்ணல. நம்ம இனிமேல் தான் வந்து கட் பண்ண போகிறோம் நெக்லைன் வந்து. ஸோ நெக்லைனுக்கு வந்து நெக்கோட கேப் வந்து நான் 2.5 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து 2.5 இன்ச் தான் நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து 8 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு திருப்பி கீழே 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம நெக் வந்து வரைஞ்சாச்சு. நம்ம மேலே எவ்வளோ இன்ச் எடுத்தோமோ நெக்கோட கேப்பு அதே தான் நம்ம கீழே பாட்டம்லேயும் நம்ம வந்து எடுக்கணும். 2.5 இன்ச் எடுத்துகிட்டு திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வந்து ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் நெக்லைனை. இப்போ கீழே பாட்டமில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாட்டமில் உள்ள ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை தான் நம்ம வந்து சென்டரில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ அதோட அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுப்போம். அதை நம்ம கடைசியில் செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லைனிங் பீஸ் ஒரு மெயின் பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ பீசஸ் வந்து மாறிடாதபடி பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போது 2 ரைட் சைடையும் உள்ளே நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு ராங் சைடில் வந்து தையல் போடணும். தையல் போட்டு ரைட் சைடாக வந்து நம்ம வந்து திருப்பிடலாம். ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு இந்த மாதிரி தையல் வந்து ஓரத்தில் வந்து விளிம்பு ஓரத்தில் நம்ம போடணும். தையல் போட்டு ஒரு சின்ன கட்டிங், அது ரொம்ப கட்டிங் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அதனால நீங்கள் நார்மலாக திருப்பினீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் ஒரு சின்ன கட்டிங் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு சின்னதாக இந்த மாதிரி ப்ளீட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறது. ஸோ விளிம்பு ஓரத்தில் அந்த மாதிரி நம்ம பதிப்படி மாதிரி அடிச்சு விட்டுறலாம். ஸோ இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த நெக் டிசைன் வந்து நீங்கள் தச்சு முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒன் சைடு வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து நம்ம வந்து தைக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டர் பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி ஃபோல்டட் சைடாக, அதாவது நம்ம ஃபோல்டடில் வச்சுக்கிறோம். ஃபோல்டடில் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதோட ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்டடில் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து வைக்க போகிறோம் ப்ளவுஸ் டிசைனுக்காக. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம்.
இப்போது இதுக்கு சென்டரில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிசைனர் ஸ்பாஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டெய்லரிங் ஷாப்லேயுமே கிடைக்கும். மெயினாக வந்து நீங்கள் ஷர்ட்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷர்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்ச். ஸோ இந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பஃபியாக வந்து தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அது. ஸோ இதை வந்து என்ன ஷேப் கட் பண்ணிக்கணும், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தோம் தெரியுமா, அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா. நெக் டிசைனுக்கு ஸ்லீவ்க்கெலாம் கூட இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் தைக்கலாம். நீங்கள் நார்மலாக தைக்கிறதுக்கும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தைக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். என்னென்னா கொஞ்சம் பஃபியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து. ஸோ அதுக்காக தான் இதை வந்து தைக்கிறது. ஸோ இந்த ஸ்பாஞ்சை நான் அதே அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபோல்டடில் வச்சுருந்ததுனால சென்டரில் அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி எக்ஸாக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 எட்ஜும் சரியாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, கிராஸஸாக வந்து நம்ம வந்து தையல் போடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கலாம். நம்ம வந்து நார்மலாக நீங்கள் வந்து க்ராஸாக தைக்கிறத விட ஒரு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் லைன் வந்து. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறது. எனக்கு கொஞ்சம் பெருசாக ஸ்கேல் தேவைப்படுது, அதாவது லைன் தேவைப்படுறதுனால இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் சின்ன சின்ன லைன்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் இதே மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம வந்து கர்வ் வந்து இந்த மாதிரி லைன் வந்து வரையணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து தையல் வந்து போட்டுடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மல் த்ரெட் தான் இதில் வந்து தைக்கிறேன். உங்களுக்கு தேவை இன்னும் நீங்கள் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் நார்மல் மிஷினில் தைக்கலாம். எனக்கு ரொம்ப சிம்பிளாக போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நார்மல் த்ரெட்டில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், தைச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த கோல்டன் கலரில் உள்ள த்ரெட்லேயே நான் வந்து தைக்கிறேன். ஏன்னா நம்ம பீட்ஸ் வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ தைச்சிட்டு கீழே எக்ஸஸாக உள்ள அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த நார்மலாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த ஸ்பாஞ்ச் உள்ளே இருக்கும்போது அந்த பொஃபியாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பார்க்கும்போது வீடியோலேயே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதே மாதிரி தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நீங்கள் வந்து தச்சு போடும்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ மேலே உள்ள பாட்டமில் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதே மாதிரி ரெடிமேட் பைப்பிங் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு இந்த மாதிரி தச்சுட்டு அப்புறம் அதை நம்ம லைட்டாக ஒரு திருப்பினோன்னா நமக்கு பைப்பிங் வந்து அழகாக வந்து கிடச்சிரும். ஸோ இதை எப்படி திருப்பும்போது நமக்கு பைப்பிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடச்சிரும்.
ஸோ இப்போ நம்ம இதே மாதிரியே அந்த சைட் பீசஸ்க்கும் நான் வந்து இந்த மாதிரி லைனிங் வந்து கொடுக்க போகிறேன். 1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து பைப்பிங்க்கு பீஸோட அந்த விட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மெயின் ஃபேப்ரிக்கில் நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல பக்கத்தில் தான் பைப்பிங் தைக்கிறேன். ஓகேவா? எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம வந்து தச்ச பாகம் உள்ளே வர்ற மாதிரி நம்ம பைப்பிங்கை ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதே மாதிரியே அடுத்த பக்கத்துக்கும் நம்ம வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி நான் ஆப்போசிட் சைடும் வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 பக்கமும் நம்ம பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. சென்டர் பார்ட்லேயே நம்ம வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ 2 பீஸையும் அந்த நம்ம சென்டரோட ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு குண்டூசி வச்சு நீங்கள் குத்திக்கிட்டாலும் சரிதான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து தச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைப்பிங்க்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கள்ல அதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சரியாக வந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு நம்ம தைக்கலாம். ஏன்னா நம்ம பைப்பிங்கும் இருக்குது, கீழே ஸ்பான்ச் அந்த இது வேறு கொடுத்துருக்கோம். அதனால சின்ன மிஷினில் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவசரப்பட்டு ரொம்ப தைச்சிடாமல் கொஞ்சம் மெதுவாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்து வரும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் தச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ 2 பக்கமும் நம்ம தச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அப்படியே ஒரு லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் தான் வந்து வைக்க வேண்டியது இருக்கும். அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்குல்ல, லைன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கோங்க. பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி நீட்டில் வந்து கீழேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் அதில் வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி அந்த நீடில் வந்து திருப்பி எடுத்து ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோன்னா அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விழாமல் கரெக்டாக வந்து ஸ்டிஃபாக வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து தைக்க முடியாது. உங்களோட எக்ஸாக்டாக உங்களோட ப்ளவுஸ் ஹைட் எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ நார்மலாக நெக்லைன்லாம் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி கீழே பாட்டமில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இது பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே பாட்டமில் நான் வந்து தச்சு முடிச்சிடுவேன். இதுதான் வந்து அவுட்புட் உங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்கு. ஸோ எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய அளவில் தான் வந்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.